த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நான் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு பின்னாடி பார்க்க முடியும். இந்த மாதிரியான பிரம்மாண்டமான வாகனங்களை பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக தயார் செஞ்சு தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றணும் அப்படின்ற ரொம்ப தீவிரமான முனைப்பில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினர். ஆனால் இத்தனை முயற்சிகளும் வீணா போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த அச்சம் ஏற்படுறதுக்கான காரணம் விஜயுடைய தாவேகா தலைவர் விஜயுடைய கூட்டாளியுடைய செயல்பாடுகள் தான். புரியல. விஜய்க்கும் பீகாருக்கும் காங்கிரஸுக்கும் இந்த சதி வேலைகளுக்கும் என்ன காரணம்னு உங்களுக்கு புரியல. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எவ்வளவு பெரிய அரசியல் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு முழுமையா தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு வேலைகள் அப்படின்றது ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரிகள்லாம் ஒரு பக்கம் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக, நிதிஷ்குமாருடைய கட்சின்னு நிறைய கட்சிகள் அங்கேயும் போட்டி போட்டு ரெண்டு தரப்புமே ரொம்ப பலம் பொருந்திய அளவுல இருக்கிறாங்க. ஆனா இந்த அத்தனை கட்சிகளுமே அத்தனை கூட்டணிகளுமே போட்டு வச்சிருந்த கணக்கை இப்போ உடைச்சு தள்ளி இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் யாரு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய ஆரம்ப கட்ட ஆலோசனைகள்ல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அப்போ மிக முக்கியமான தேர்தல் வியூகங்களை வகுத்து தரப்போகக்கூடியவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர். 2014 பிரதமர் நரேந்திர மோடிக்கான அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அந்த எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றத ஸ்ட்ரக்சரலாக உருவாக்கி கொடுத்தவரும், இன்னும் சொல்ல போனால் பிரதமர் நரேந்திர மோடி அலை இந்தியா முழுவதும் வீசுது அப்படின்ற அந்த நோட்டை காயின் பண்ணி கொடுத்தவரும் பிரசாந்த் கிஷோர் தான். அதுக்கு அடுத்த வருஷமே நடந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பீகார் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அரியணையில முதல்வரா நிதிஷ்குமார் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்ற அந்த வாசகங்களையும் உருவாக்கி தந்தாரு. இந்த வாசகங்கள் தான் இந்த இரண்டு தரப்பினருமே அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு காரணமா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளராக தான் பிரசாந்த் கிஷோர் இருந்துட்டு இருந்தாரு. அவர் இப்போ ஜன் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கறதுக்காக தயாராகிருக்கிறாரு. அவருடைய கட்சி சார்பில் நிறைய வேட்பாளர்கள் அப்படின்றதும் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த சூழலை தான் இன்னைக்கு காலையில பிரசாந்த் கிஷோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிட போறதில்லை, எனது கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் மட்டும்தான் போட்டியிட போறாங்க, அவங்களுடைய வெற்றிக்காக நான் உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ரொம்பவும் ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஏன்னா இப்போதைக்கு பீகார் மாநிலத்துடைய கள நிலவரத்தைப்படி பார்த்தா மகா கத்பந்தன், அதாவது காங்கிரஸ், தேஜஸ்வி யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்த கட்சிகள்லாம் அமைச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணியுடைய கைகள் தான் ஓங்கி இருக்கு. பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமாருக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான மனநிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு எதிர்மறையான விஷயங்களாக தான் இருந்துட்டு வருது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி தோல்வியை தழுவும் பட்சத்தில் அது மத்தியில் ஆட்சியை தொடர்ந்து நடத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்திடும். ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முதல்வர் பதவி அப்படின்றது, முதல்வர் பதவின்னு கூட சொல்லக்கூடாதுங்க, அவருக்கு பதவி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் கடந்த 8 ஆண்டுகள்ல 6 முறைக்கு மேல கூட்டணி மாத்தி மாத்தி எந்த கூட்டணி மாறினாலும் சரி முதல்வரா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான் இருப்பாரு. இத பிரசாந்த் கிஷோர் 2 தினங்களுக்கு முன்னாடி ஊடகங்கள்லயே சொல்லியிருந்தாரு. பீகார்ல யாரு ஜெயிச்சாலும் சரி முதல்வர் நிதிஷ்குமார் தான் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு பதவி வெறி, பதவி மோகம் பிடிச்சிருக்கக்கூடிய நிதிஷ்குமாரால எந்த ஒரு தோல்வியுமே தாங்கிக்க முடியாது. ஒருவேளை பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அவர் தோல்வியை தழுவி முதல்வர் நாற்காலியை விட்டு அகல்றாரு அப்படின்னா உடனடியாக அவர் செய்ய போகக்கூடிய காரியம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணியில் சேர்ந்து மீண்டும் முதல்வராகணும் என கடந்த காலங்களில் அவர் அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பாஜக அதனாலதான் ரொம்பவும் பதட்ட நிலையில இருக்கிறாங்க. எப்படியாவது வெற்றியை தக்க வச்சே ஆகணும். அதுக்காக தான் பிரசாந்த் கிஷோரை முழுமையா பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா 2014 மோடி பிரதமரா வரணும் அப்படின்னு வியூகம் வகுத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். 2015 நிதிஷ்குமார் முதல்வரா வரணும் அப்படின்னு வியூகம் வகுத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். அதே பாசம் 10 ஆண்டுகள் கழிச்சும் இன்னமும் அந்த கட்சிகள் மீது அவருக்கு தொடருது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை வெறுமனே நம்மளும் அரசியல் விமர்சனமா முன்வைக்காம கொஞ்சம் டேட்டாஸோட பார்க்க வேண்டியதா இருக்கு. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடைய மிக முக்கியமான கோர் ஓட் பீகார்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது யாதவர்களுடைய ஓட்டு, இன்னொன்று இஸ்லாமியர்களோட ஓட்டு. இன்னும் சொல்ல போனா பீகார் மாநிலத்துடைய முதல்வரா லாலு பிரசாத் யாதவ் முதல் முறையா வந்தபோது அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணியா இருந்தது அப்போ அந்த தேர்தலில் அவங்களுக்கு பதிவாயிருந்த 14% யாதவர்களுடைய ஓட்டும் கிட்டத்தட்ட 17% இஸ்லாமியர்களுடைய ஓட்டும் தான். இதுல இஸ்லாமியர்களுடைய ஓட் அப்படின்றது கேம் சேஞ்சிங் ஓட் பேங்கா இருக்கு. ஏன்னா பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டப்பேரவை தொகுதிகளில் 50 தொகுதிகளில் நேரடியா
அந்த தொகுதியில இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு 50 தொகுதிகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளா இஸ்லாமியர்கள் வசம் இருக்கு. ஆனா இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு இந்த முறை போயிடக்கூடாது. ஏன்னா கடந்த முறை இதே டிரான்ஸ்பர் அப்படின்றது நடந்துருந்துச்சு. இப்போ வக்ஃபு சட்டம் மாதிரியான மிக முக்கியமான சட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்ததுனாலையும் அதுக்கு நிதிஷ்குமார் கட்சி ஆதரவு தெரிவித்ததுனாலையும் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எகென்ஸ்டான கடுமையான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஓட்டுகள் அப்படின்றது கம்ப்ளீட்டா ராஷ்டிரிய ஜனதா தளம் அதாவது தேஜஸ்வி யாதவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றதுதான் சொல்லப்படுது. இப்போ இந்த வாக்கு டிரான்ஸ்ஃபரை தடுத்துடணும், இல்லாட்டி அதை கண்டமணிக்கு களைச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான டாஸ்க் அப்படின்றது தான் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால பிரசாந்த் கிஷோர் மிக தெளிவா எங்கெங்கெல்லாம் ராஷ்டிரிய ஜனதா தளம் அதாவது தேஜஸ்வி யாதவுடைய கட்சியினர் வேட்பாளரால் நிறுத்தப்படுறாங்களோ இஸ்லாமிய தொகுதிகளில் அங்க அவரும் ரொம்ப வலுவான கேண்டிடேட்ஸை நிறுத்த தொடங்கி இருக்கிறாரு. இது வெறும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மட்டும் இல்லாம காங்கிரஸ், இடதுசாரிகள்னு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டா இஸ்லாமிய கேண்டிடேட்களை நிறுத்துறாங்களோ அங்கெல்லாம் பார்த்து பார்த்து பிரசாந்த் கிஷோர் இந்த வேலைகளை செய்ய இறங்கி இருக்கிறாரு. இவர் மட்டும் இல்ல, AIMIM கட்சியுடைய தலைவரான ஓவைசியும் மிக கச்சிதமா இதே வேலையை தான் செஞ்சிருக்கிறாரு. ஸோ ஒரு ஓட் பேங்குக்கு 3 பேர் இப்போ கண்டமணிக்கு அடிச்சுக்க போறாங்க. அதனால வாக்கு கடுமையா சிதறும். இப்படி வாக்கு சிதறுனா அது பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு வலுவானதா மாறிடும், அவங்களுடைய வெற்றி சுலபமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் ஓபிசி வாக்குகளை பொறுத்த வரைக்கும் முதல்வரா நிதிஷ்குமார் தான் இருக்கிறாரு அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி ஓபிசி வாக்குகள் அப்படின்றது நிதிஷ்குமாருக்கு பெரும் அளவுல போகும். ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய முதல் வேட்பாளர் பட்டியல்ல பார்த்து ஓபிசி தலைவர்களா பார்த்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஓபிசி ஓட் பேங்க் அப்படின்றது கன்சாலிடேட்டா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. பீகார் மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஓட் பேங்க்னு பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி அது பிஜேபிக்கும் போகும். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆப்வியஸ்லி அவர் ஒரு ஓசி பிரிவு அதாவது உயர் ஜாதி பிரிவை சேர்ந்தவர், பிராமண பிரிவை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அந்த வாக்குகளும் கடுமையா சிதறும். அதிலும் குறிப்பா உயர் வகுப்புல இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்கலாம்னு இருந்த சூழல்ல பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தீவிரமா களமாடி அந்த வாக்குகளை கவரக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்கிறார். இப்படி இறங்குனதோடு மட்டும் இல்லாம இப்ப கடைசியா என்ன ஆகும், இப்போ ஒரு கட்சி தலைவரா இருந்துகிட்டு அவரே தேர்தலில் போட்டியிடலைன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அளவுக்கு பெரிய அளவிலான வாக்குகள் அப்படின்றது அங்க பதிவாகாது. ஒரு அதிருப்தியில இருக்கக்கூடியவங்க மாற்றி வாக்களிக்கிறதுக்கான ஒரு வடிகாலா வேணா அவருடைய கட்சி இருக்கும். இப்போ ஒருவேளை அவரும் கண்டெஸ்ட் பண்றேன்னு முடிவு எடுத்திருந்தாருன்னா களம் வேற மாதிரி இருக்கலாம். பட் அவர் ரொம்ப கிளவரா நிதிஷ்குமாரும் பாஜகவும் பிரதமர் நரேந்திர மோடியும் தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. இது வரக்கூடிய நாட்கள்ல பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவா போகலாம் அப்படின்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதே ஃபார்முலா தான் தமிழ்நாட்டுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் தாவேகா என்ன பண்ண போறாங்க, தாவேகா தலைவர் விஜய் நேரடியா போட்டியிடுவாரா இப்படின்ற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. ஸோ பீகார் மாநிலத்துடைய இந்த தேர்தல் மாடல் அப்படின்றது கிட்டத்தட்ட தமிழ்நாடு தேர்தல் மாடலோட ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி தான் டெல்லியிலேருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.